viewers, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா half rollல diamond design mini பூஜா கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்க நார்மல் கூட crosscut கூட தான் diamond designல பார்த்திருப்பீங்க. இது round shapeல வர்ற பூஜா கூட. இது diamond designல எப்படி போடுறது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ நார்மல் பூஜா கூடையில வர்ற மாதிரி நம்ம இதுல பேஸ் போட போறது இல்ல. இதுக்கு போடக்கூடிய பேஸ் நம்ம கொஞ்சம் டிஃபரண்டா போட போறோம். அதனால இந்த வீடியோவை கவனமா பாருங்க. மேலே பாருங்க, நமக்கு எல்லா இடத்துலயும் ஈவனா டைமண்ட் டிசைன் வந்திருக்கு பாருங்க. எந்த இடத்துலயும் நமக்கு சேஞ்சஸா வரல. மிக்ஸ்டு நாட்ல டைமண்ட் ஒரு சுற்றும், இந்த மாதிரி சிங்கிள் கலர்ல டைமண்ட் ரெண்டு சுற்றும் நான் போட்டிருக்கேன். இது மினி பூஜா கூட தான், ரொம்ப பெரிய சைஸ்லாம் இல்லை. இது நான் பிகினர்ஸுக்காக நான் போட்டிருக்கேன், அதனால சின்னதாக போட்டிருக்கேன். இதில் நீங்கள் இன்னும் பெரிய சைஸ்லாம் போட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் கண்டிப்பாக போட்டு காட்டுறேன். இதுக்கு நான் டபுள் கலரில் இந்த மாதிரி பட்டை ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் இந்த கூடைக்கு ரொம்பவே சூட்டாக இருக்குது. இது டபுள் கலரில் நமக்கு வரனால இதுலேயும் இதே மாதிரி டிசைனில் நான் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற tutorial நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன், மிஸ் பண்ணாம பாருங்க. இதுக்கு கலர் காம்பினேஷன் ரொம்பவே அழகா இருக்கு. இந்த மாதிரி நல்ல அட்ராக்டிவ் கலர்ஸ் வயர்கள் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல சாட் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். இது மாதிரியான புது புது பிகினர்ஸுக்கான டுட்டோரியல் வீடியோக்கெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அப்படியே என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த டைமண்ட் டிசைன் பூஜை கூட எப்படி போடுறது அப்படிங்கறது பார்க்கலாம். இப்போ இந்த கூடை போடுறதுக்கு ரெண்டு செட்டாக நம்ம ஒயர் கட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் செட் ஒயர் நான் கட் பண்ணிட்டேன். இதில் நான் 5 ஃபீட் அளவில் பிங்க் கலரில் 3 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன், க்ரீன் கலரில் 3 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை ஜாயின் பண்ணலாம். இப்போ நம்ம வழக்கமாக போடுற மாதிரி சேம் கலர் ஒயர்ஸை எடுத்துக்க வேணாம். க்ரீன் கலரில் ஒரு ஒயரும் பிங்க் கலரில் ஒரு ஒயரும் எடுத்துக்கலாம். இதை ஈக்குவலாக நம்ம மடிச்சுக்கலாம். இப்போ ரெண்டு ஒயரையும் இந்த மாதிரி ரைட் ஹேண்டில் ஒரு ஒயரையும் லெஃப்ட் ஹேண்டில் ஒரு ஒயரையும் வச்சுக்கணும். ரைட் ஹேண்டில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி போட்டுடணும். போட்டுட்டு இந்த ஒயரை மேல் நோக்கி வச்சிடணும். வச்சுட்டு திரும்பி இருக்கு பாருங்கள், இந்த ஒயரை இந்த லூப்புக்குள்ளே நம்ம விட்டுறணும். இப்போ நார்மலாக நம்ம போடுற பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இதில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னா நம்ம ரெண்டு கலர் ஒயரையும் யூஸ் பண்ணி ஒரு மிக்ஸ்டு நாட் போட்டிருக்கோம். இதே மாதிரி மீதம் இருக்கிற ஒயர்லையும் போட்டுருங்க. மொத்தம் 3 நாட்ஸ் கிடைக்கும். இப்போ கட் பண்ணி வச்ச 6 ஒயர்ஸை யூஸ் பண்ணி நான் 3 நாட்ஸ் நான் போட்டேன். இந்த மாதிரி கிடச்சிருக்கு. 3 நாட்ஸுமே மிக்ஸ்டு நாட்டாக கிடச்சிருக்கு. இனி இதை ஜாயின் பண்ணலாம். இதில் 2 நாட் எடுத்து இந்த மாதிரி பக்கம் பக்கம் வச்சுக்கணும். அப்போ மேலே ஒரு இன்ட்டு ஷேப் கிடச்சிருக்கு, கீழே ஒரு இன்ட்டு ஷேப் கிடச்சிருக்கு. இதை நம்ம மேல் பக்கம் மட்டும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை ஃபோல்டு பண்ணிக்கணும். அடுத்து ரைட் சைடு இருக்கிற ஒயரை இதில் சுற்றிடணும். சுற்றிட்டு இந்த ஒயர் திருமண ஒயர் இருக்குது பாருங்கள், நம்ம ஃபோல்டு பண்ண ஒயர், அதை மேல் நோக்கி வச்சிடணும். அடுத்து இந்த பிங்க் கலர் ஒயர் திருமண ஒயர் இருக்குது பாருங்கள், அதை இந்த லூப்புக்குள்ளே நம்ம சொருகிடலாம். சொருகிட்டு டைட் பண்ணிடலாம். இப்போ நான் 2 நாட் இணைச்சிட்டேன். ஒரு பக்கம் மட்டும் இணைச்சிருக்கேன். இதை இந்த மாதிரி நம்ம திருப்பி வச்சுக்கணும். வச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஒயர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஒயர் இருக்குது. இது க்ரீன் கலர் இருக்குது, இங்கே பிங்க் கலர் இருக்குது. இப்போ நம்ம போட்டு வச்சிருக்கிற இன்னொரு நாட் எடுத்து இதோட ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது நம்ம மிக்ஸ்டு நாட் வர்ற மாதிரி கவனமாக பார்த்து ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு மிக்ஸ்டு நாட்டும் இந்த இடத்துல ஒரு மிக்ஸ்டு நாட்டும் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு இன்ட்டு ஷேப் இருக்குது, இந்த இடத்துல ஒரு இன்ட்டு ஷேப் இருக்குது பாருங்கள். 2 இன்ட்டு ஷேப் கிடைக்குது இல்லையா? இந்த 2 இன்ட்டு ஷேப்லேயும் நம்ம நாட் போடணும். நமக்கு இந்த 2 இன்ட்டு ஷேப்லேயும் ஒவ்வொரு மிக்ஸ்டு நாட் கிடைக்கும். இப்போ பாருங்கள் நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இடது பக்கம் இருக்க ஒயரை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அடுத்து வலது பக்கம் இருக்கிறதுல இந்த பிங்க் ஒயரை இது மேலே சுற்றிட்டு இந்த திருமண ஒயர் இருக்குது பாருங்கள், க்ரீன் கலர் ஒயர், அதை மேலே வச்சுட்டு இதில் நம்ம உள்ள சொருகிடணும். இப்போ நம்ம போட்டு வச்சுருக்க 3rd நாட்டில் ஒரு சைடை இணைச்சாச்சு. இன்னொரு சைடு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வரும். இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஒரு இன்ட்டு ஷேப் இருக்குது பாருங்கள்.
இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம போட்டுடலாம். இந்த டைப் வந்து உங்களுக்கு வழக்கமாக போடுற பூஜை கூடையில் போடுற அதே டைப் தான், வேறு சேஞ்சஸ்லாம் இல்லை. ஆனால் வந்து நமக்கு வந்து இதில் வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ்டு நாட் கிடச்சிருக்கு. நம்ம எப்போவுமே இதில் வந்து சிங்கிள் கலராக தான் நம்ம போடுவோம். இதில் வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் மிக்ஸ்டு நாட் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு அருங்கோண ஷேப் கிடச்சிருக்கு. இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் 2 ஒயர் வந்து சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. சேம் கலர் ஒயர் வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு. 3 வந்து க்ரீன் கலர் செட்டும் 3 வந்து பிங்க் கலர் செட்டும் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இனி வந்து அடுத்த செட் ஆஃப் ஒயர் வந்து கட் பண்ணலாம். இப்போ வந்து அடுத்த செட் ஒயர் வந்து நான் கட் பண்ணிட்டேன். இதில் வந்து க்ரீன் கலர் வந்து 9 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். பிங்க் கலர் வந்து 9 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 4 ஃபீட் நான் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 3 ஒயர்ஸ் வந்து க்ரீன் கலர் ஒயர் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம போட்டு வச்சுருக்க இந்த ரவுண்ட் பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 2 ஒயர் வந்து செட்டாக நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீன் கலர் ஒயரை வந்து இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். பிங்க் ஒயர் வர இடத்துல எல்லாம் க்ரீன் ஒயர் ஜாயின் பண்ணும், க்ரீன் ஒயர் வர இடத்துல எல்லாம் பிங்க் ஒயர் ஜாயின் பண்ணும். க்ரீன் கலர் ஒயரை வந்து ஈக்குவலாக மடிச்சிட்டு இப்போ பிங்க் கலர் ஒயர் வந்து 2 ஒயர் இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட் இருக்க ஒயரை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிவிட்டு க்ரீன் கலர் ஒயரை வந்து இதுக்கு மேலே போட்டுட்டு இந்த பிங்க் கலர் ஒயரை மேலே வச்சுட்டு இதுக்குள்ளே நம்ம விட்டு நார்மலாக நம்ம போடுற பாக்ஸ் நாட் தான் இந்த மாதிரி போட்டுடலாம். இப்போ நமக்கு ஒரு நாட் கிடச்சிருச்சு பாருங்கள். இனி வந்து அடுத்து இருக்க பிங்க் கலர் ஒயர்லேயும் நம்ம ஒரு நாட் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த க்ரீன் கலர் ஒயரை மடிச்சிட்டு இந்த பிங்க் கலர் ஒயரை சேர்த்து இன்னொரு நாட் போட்டேன். இப்போ ஒரு க்ரீன் கலர் ஒயர் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இன்னொரு க்ரீன் கலர் ஒயரையும் இதுக்கு மேலே நம்ம ஜாயின் பண்ணலாம். இன்னொரு க்ரீன் கலர் ஒயரையும் ஈக்குவலாக மடிச்சிட்டு சேம் அதே மாதிரி தான் பாருங்கள் இப்போ ஜாயின் பண்ணுறேன். இப்போ இந்த 2 பிங்க் கலர் ஒயர்லேயும் 2 க்ரீன் கலர் ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். இனி அடுத்து இன்னொரு க்ரீன் கலர் ஒயரையும் நம்ம இதில் ஜாயின் பண்ணிடலாம். இந்த செட்டை வந்து இந்த மாதிரி தனியாக வச்சிடலாம். அடுத்து வந்து நமக்கு வந்து 2 க்ரீன் கலர் ஒயர் இருக்குது. இந்த 2 க்ரீன் கலர் ஒயர்லேயும் 3 பிங்க் கலர் ஒயர்ஸு ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து ஜாயின் பண்ண இந்த 3 ஒயரையும் இந்த மாதிரி தனியாக பிரித்து வச்சுட்டு அடுத்து இருக்க 2 ஒயர்லேயும் கவனமாக பாருங்கள், அடுத்து இருக்கிற இந்த 2 ஒயரில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் ஒயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து பிங்க் கலர் ஒயர் ஜாயின் பண்ணலாம். பிங்க் கலர் ஒயரை வந்து ஈக்குவலாக மடிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் கலர் ஒயரோட ஜாயின் பண்ணிடலாம். இதில் மட்டும் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், மற்றபடி இதில் வேறு எந்த டெக்னிக்கும் இல்லை, ரொம்ப ஈஸி. இனி வந்து அடுத்து இருக்க க்ரீன் கலர் ஒயரில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன், ஒரு பிங்க் கலர் ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். இதே போல் இன்னும் 2 ஒயர் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ வந்து அடுத்த பிங்க் கலர் ஒயரை ஈக்குவலாக மடிச்சிட்டு நான் வந்து செகண்ட் இடத்துல ஜாயின் பண்ணுறேன். இப்போ 2வது ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து 3 பிங்க் ஒயர்ஸை ஜாயின் பண்ணியாச்சு. இதே போல் மீதம் வந்து 4 பிளேசஸ் இருக்குது. இந்த இடத்துல பிங்க் 2 ஒயர் இருக்குது, அடுத்து க்ரீன் 2 ஒயர், அதுக்கப்புறம் பிங்க் 2 ஒயர், அதுக்கப்புறம் க்ரீன் 2 ஒயர். இந்த மாதிரி 4 பிளேசஸ்லேயும் இதே மாதிரி ஒயரை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. பிங்க் இருக்கிற இடத்துல க்ரீன் 3 ஒயர் ஜாயின் பண்ணுங்கள், க்ரீன் இருக்கிற இடத்துல பிங்க் 3 ஒயர் ஜாயின் பண்ணுங்கள்.
அதே மாதிரி மீதம் எல்லா இடத்துலையும் ஜாயின் பண்ணிடுங்க. நான் வந்து எல்லாம் போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து எல்லா இடத்துலையும் நான் வந்து 3 ஒயர்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன். இனி வந்து இந்த மேலே இருக்குது பாருங்கள், இந்த 2 ஒயர்ஸு நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் பாருங்கள், அந்த 2 ஒயரு இந்த 2 ஒயரையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டுடலாம். இனி வந்து இதே மாதிரி எல்லா இடத்துலையும் நாட் போட்டு வாங்க. நான் வந்து போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து எல்லா இடத்துலையும் நான் வந்து இந்த மாதிரி நாட் போட்டேன். இந்த 2 ஒயரையும் சேர்த்து நான் வந்து ஒரு நாட் போட்டிருக்கேன். இனி வந்து இந்த கேப் எல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த கேப் வந்து பாருங்கள், இந்த மாதிரி இந்த இடத்துல 3 ஒயர்ஸ் வருது, பிங்க் கலரில் வருது. இந்த இடத்துல க்ரீன் கலரில் 3 ஒயர்ஸ் வருது. இதை வந்து ரெண்டையும் சேர்த்து நாட் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாட் போடலாம். ஒரு இன்டர் ஷேப் கிடைக்குது பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஒரு நாட் போடலாம். இப்போ ஒரு நாட் போட்டேன். அடுத்து வந்து 2 இன்டர் ஷேப் கிடைக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று. இப்போ 2 நாட் போடலாம். இப்போ அடுத்து 3 இன்டர் ஷேப் கிடச்சிருக்கு பாருங்கள், 1 2 3 3 இன்டர் ஷேப் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த 3 இன்டர் ஷேப்லேயும் நம்ம வந்து 3 நாட்ஸ் போட்டுடலாம். இப்போ 3 நாட்ஸ் நான் போட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சிங்கிள் நாட் போட்டோம் பாருங்கள், 2 ஒயரை சேர்த்து அந்த பிளேஸ் வரையும் நம்ம போட்டாச்சு. இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா கேப்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சிங்கிள் கலரில் நம்ம நாட் போட்டிருப்போம் பாருங்கள், அது வரையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நான் ஃபுல்லாக இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இது வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இந்த பேஸ் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து மேலே போடும்போது நமக்கு வந்து ஈக்குவல் ஆகிடும். இனி வந்து நம்ம வந்து மேலே போட்டு வர வேண்டியது தான். இனி வந்து இன்டூ ஷேப்பில் இருக்கிற இடத்துலலாம் நம்ம நாட் போட்டு வரணும். இப்போ வந்து இன்டூ ஷேப்பில் இருக்கிற ஒயரையெல்லாம் நம்ம வந்து பாக்ஸ் நாட் போட்டு வரலாம். இந்த மாதிரி நம்ம போட்டு வரும்போது நமக்கு வந்து ஒரு டைமண்ட் ஷேப் கிடைக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு டைமண்ட் ஷேப் கிடச்சிருச்சு. 4x4 பேட்டர்னில் ஒரு டைமண்ட் கிடச்சிருச்சு. அதே மாதிரி இன்டூ ஷேப்பில் வர இடத்துல எல்லாம் நீங்கள் போட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிங்க் கலர் டைமண்ட் கிடைக்கும். இதே மாதிரி இந்த சுற்றுலா 6 டைமண்ட் கிடைக்கும். இதே மாதிரி இன்டூ ஷேப் வர இடத்துல எல்லாம் நாட் போட்டு வாங்க. வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. இதே மாதிரி போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசைன் வந்து கரெக்டாக வரும். நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து ஒரு சுற்று வந்து நான் வந்து டைமண்ட் டிசைன் போட்டேன். இப்போ பேஸ் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இருக்குது. இனி வந்து மேலே போடும்போது பேஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். இனி வந்து அடுத்த ரவுண்டு வந்து நம்ம வந்து இந்த 2 டைமண்ட்ஸுக்கு இடையில நம்ம போடணும். இது வந்து மிக்ஸ்டு நாட் தான் கிடைக்கும். இந்த 4x4 பேட்டர்னில் வர டைமண்ட் வந்து மிக்ஸ்டு நாட் கிடைக்கும். அடுத்த லைனில் வந்து இதே மாதிரி சிங்கிள் கலர் நாட்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து போட்டு வரணும். சுற்றிலும் நமக்கு வந்து 6 டைமண்ட்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. நான் வந்து ஃபுல்லாக இந்த கூடையை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ ஒயரையெல்லாம் நான் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். எல்லா ஒயரையும் உள்ளே சொருகிட்டேன். இதுக்கு வந்து இந்த மாதிரி டபுள் கலரில் பட்டை ஹேண்டில் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற டுட்டோரியல் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
இந்த கூடை போடுறதுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.